3 கோடி மதிப்பீட்டில் பெரியார் நகர் அமுதம் பல்பொருள் அங்காடி கட்டடம் ஆகியவற்றின் பணி துவக்க நிகழ்வில் கல்வெட்டினை திறந்து வைத்து சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வடசென்னை வளர்ச்சி திட்ட பணிகளை திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். வடசென்னை வளர்ச்சிக்கான வடசென்னை வளர்ச்சிக்கான 2 புதிய திட்ட பணிகளை துவக்கி வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இதோ விழா மேடைக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் கொளத்தூரில் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி மற்றும் பெரியார் நகர் அமுதமங்காடி பணிகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டிய காட்சிகளை நாம் பார்த்தோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம். தற்பொழுது கொளத்தூரில் தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய நலத்திட்ட பணிகள் குறித்த விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் ஒரு 17 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள ஜிகேஎம் காலனியில அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளிக்கு தமிழக முதலமைச்சர் அடிக்கல் நாட்டியிருக்கிறார். இந்த மாதிரி பள்ளியில 23 வகுப்பறைகள், 6 ஸ்மார்ட் கிளாஸ் ரூமும் இருக்கிறது. 4 ஆய்வகங்களோடு நூலகம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளோடு அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி என்பது கட்டப்பட உள்ளது. அந்த மாதிரி மேல்நிலைப் பள்ளிக்கு தான் தமிழக முதலமைச்சர் அடிக்கல் நாட்டியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து பெரியார் நகர்ல அமுதம் அங்காடியும் அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சியும் நடைபெற்றிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் பெரியார் நகர் அமுதம் அங்காடிக்கும் அடிக்கல் நாட்டினார். 2 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய பிறகு தமிழக முதலமைச்சர் சென்னை பெருநகர வளர்ச்சி தொடர்ந்து நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியாகவும் சென்னை பெருநகர மாநகராட்சி சார்பில் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய திருமண மண்டபத்தால் தற்போது திறந்து வைக்கிறார். அதற்கு முன்னதாக 2 நிகழ்ச்சியில் அடிக்கல் நாட்டியிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் இந்த திருமண மாலையிலும் திறந்து வைத்துள்ளார். நன்றி பாஸ்கர், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் கொளத்தூரில் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி, பெரியார் நகர் அமுதம் அங்காடி உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியுள்ளார். இது மட்டுமின்றி அண்ணா திருமண மாளிகையும் இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட உள்ளது. இது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்தோம். விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் வழங்க நாம் கேட்டோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களால் இன்று 18/12/2025 பணிகள் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. கொளத்தூர் ஜிகேஎம் காலனியில் உள்ள அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி 11.17 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 32,676 சதுர அடி கட்டிட பரப்பளவில் தரைத்தளம் மற்றும் 3 தளங்களுடன் அமையுள்ளது. இப்பள்ளியில் 23 வகுப்பறைகள், 5 ஸ்மார்ட் வகுப்பறைகள், இயற்பியல், வேதியியல், கணினி மற்றும் அறிவியல் என 4 நவீன ஆய்வகங்கள், தேர்வு மையம், நூலகம், ஆசிரியர்கள் அறை, அலுவலக அறை, கழிப்பறைகள் மற்றும் சில விளையாட்டு பகுதிகள் என பல்வேறு சிறப்பம்சங்களுடன் அமைக்கப்பட உள்ளது. பணியாளர்கள் அறை, சேமிப்பு கிடங்கு, மின்தூக்கி வசதிகள், நகரும் படிக்கட்டுகள், நவீன கழிப்பறைகள், 2 மற்றும் 4 சக்கர வாகனங்கள் நிறுத்தும் இடம் என பல்வேறு வசதிகளுடன் அமைக்கப்பட உள்ளது. அடிஷா பள்ளிநிலையான ஜிகேஎம் காலனி அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி மேலும் 10 பிரம்மாண்டமான அனைத்து வசதிகளுடன் கூடிய காண்போர் இயக்கும் வண்ணம் ஒரு பெரிய புதிய பள்ளி கட்டிடம் நமக்கு உருவாகிறது என்பது மிக மகிழ்ச்சி தரும் செய்தியாகும். உண்மையிலேயே நமது மாணவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். நம் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் தன்னுடைய சாதனைகள், அவருடைய சாதனைகள் தலைமுறையாய் நிலைத்து நிற்கும் என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மை. நான் ஒரு நலத்திட்டம் நல்கிடும் தமிழ்நாடு அரசுக்கு கோடானு கோடி நன்றிகள். வணக்கம். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.